எல்லோருக்கும் வணக்கம். சிலுவை தியானமும் ஜெபமும் அப்படிங்கிற தலைப்புல நாம் அன்னைக்கு பார்க்கிறது இயேசுடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள். சங்கீதம் 22:18 இப்படி வாசிக்கிறோம் பாருங்க. என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். தாவீது இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறாரு. தாவீது ஒரு ராஜா மட்டும் இல்ல, அவர் ஒரு தீர்க்கதரிசியாகவும் இருந்து இயேசுவுக்கு கல்வாரி சிலுவையில என்னென்ன செய்ய போறாங்க அப்படிங்கறத சொல்லி எழுதுறாரு. எழுதும்போது என்ன சொல்றாரு? என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். பாருங்க, தாவீது கோலியாத்தை முறியடித்து அவனுடைய பட்டயத்தை உருவி அவனையே கொன்று போட்ட ஒரு ராஜா. சவுல் பாருங்க, தாவீதை எதிரியாக நினைத்து அவனை கொலை செய்ய துடிக்கிறான் பாருங்க. தாவீது ஒரு கெபியில, வனாந்தரத்துல போய் ஒரு கெபியில சவுளுடைய சால்வை தொங்கல், அதாவது அவருடைய ட்ரெஸ்ஸை கொஞ்சம் வெட்டி எடுத்துட்டு வந்துட்டாரு. சொல்றாரு, கர்த்தர் உண்மை என்னுடைய கையில ஒப்பு கொடுத்தார், ஆனாலும் நான் உங்களை கொலை செய்யல, நான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல நான் எப்படி கை வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இருதயத்தை தாவீது வெளிப்படுத்துறாரு. அப்போ தாவீதுடைய வஸ்திரத்தை யாரும் கிழிக்க முடியாது பாருங்க, அந்த அளவுக்கு அவர் ராஜாவாக இருந்தார். இவர் யார் குறித்து சொல்றாருன்னா, இயேசுவை குறித்து. இயேசு கல்வாரி சிலுவையில எப்படி அவருடைய வஸ்திரங்களை ரோம போர்ச்சேவர்கள் பங்கிட்டுக் கொள்வார்கள் என்பதை ஒரு தீர்க்கதரிசியாக இருந்து அறிவிக்கிறார். யோவான் 19:23 அப்படி போட்டிருக்கு பாருங்க. போர்ச்சேவகர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கு ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். அங்கியையும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதா இருந்தது. அவர்கள் இதை நாம் கிளியாமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டார்கள். வசனம் 25 எப்படி போட்டுருக்காங்க? இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள் அப்படின்றது. ரோம போர்ச்சவர்களுக்கு என்ன ஒரு வழக்கம்னா, அவங்க யாரெல்லாம் சிலுவையில் அடிக்கிறாங்களோ அவங்களுடைய உடைமைகள் அதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா வேல்யூபிள் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க. அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க, தாங்களுக்குள்ளே பிரிச்சு வச்சுப்பாங்க. யாருக்கு என்னென்ன வருமோன்னு சொல்லி பார்த்து பிரிச்சு வச்சுப்பாங்க. இயேசுடைய உடையும் அப்படியே செய்யறாங்க. இயேசுடைய அங்கியை மட்டும் என்ன செய்யறாங்க, அது மிகவும் விலை மதிப்புடையதாக இருந்தது. அது தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டிருந்தது. அவ்வளவு ஃபைனல் லினன் கிளாத் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தவர். ஒரு நல்ல ஒரு உடையை இயேசு உடுத்தி இருந்தார். அதை மட்டும் என்ன பண்றாங்க, இது கிழிச்சா வேஸ்ட் ஆயிரும், 4 பேருக்கு கிழிச்சோம்னா வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, தங்களுக்குள்ள யார் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு சீட்டு போடுறாங்க பாருங்க. போர்ச்சேவர்கள் இப்படி செய்வதன் மூலம் என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து முன்னாடியே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை இப்பொழுது நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கே தெரியல நான் ஏன் இப்படி செய்யறோம் அப்படிங்கிறது, அவங்களுக்கே தெரியல பாருங்க. ஆனா இது தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக இது இருக்கிறது. இவ்வளவு பெரிய கஷ்டம், இவ்வளவு பெரிய அவமானத்தின் பாதை, இவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு தண்டனை, எல்லாத்துக்கும் மத்தியில வஸ்திரங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவமானப்படுத்துகிறார்கள் இயேசுவை. கிட்டத்தட்ட நிர்வாணமாக இயேசு கல்வாரி சிலுவையிலே இருக்கிறார். பக்கத்துல பாருங்க, அடுத்த வசனத்துல எப்படி போட்டிருக்குது, பெண்கள் கூட எல்லாரும் நிறைய பேர், ஒரு 3 பேர் நின்றாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. அதுல இயேசுவின் தாயாரும் ஒன்று, மகதலேனா மரியாள், இன்னொரு லேடி ஒருத்தங்க நிக்கிறாங்க. மொத்தம் 3 பேர் அதுல நிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இது போக நிறைய ஜனங்களை எல்லா கிராமத்துக்காரங்க, பக்கத்து ஊருக்காரங்க எல்லாமே பாக்குற மாதிரி ஒரு பெரிய வெட்ட வெளியான ஒரு இடத்துலதான் இந்த கல்வாரி சிலுவையில இது நடக்குது பாரு. வஸ்திரம் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 33 வயது மதிக்கத்தக்க ஒரு மனிதர் வஸ்திரம் இல்லாமல் அங்கே இருக்கிறார். இதெல்லாம் ஏன் இயேசு இதெல்லாம் சகித்துக் கொள்கிறார்? ஏன் இவ்வளவு பொறுமையா இருக்கிறார்? ட்ரெஸ்ஸை கூட விட்டு கொடுக்கிறார். அவருடைய அன்பு அவ்வளவு பெரியது என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது பாருங்க. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தார் அப்படின்னு போட்டிருக்குது. இந்த ட்ரெஸ் எல்லாம் இப்போ இல்ல. அவர் தாகம் எடுக்குது, அவருக்கு பசி எடுக்குது, இதெல்லாம் நமக்காக செய்யறார் பாருங்க. எல்லா மக்களுக்காகவும் இதை செய்கிறார். நம்ம பசியில இருக்க வேண்டியதில்லை, நம்ம தாகத்துல இருக்க வேண்டியதில்லை. நிறைய பேர் இந்த உலகத்துல பாருங்க, உடை நார்மல் பேசிக் நீட்ஸ் இல்லாம இருக்கிறாங்க. இந்த பேசிக் நீட்ஸ் எல்லாம் இல்லாமல் இயேசு சிலுவையில மரிக்கிறார். ஏன் அப்படி செய்யறார்? எல்லா மனுஷருக்கும் எல்லாமே கிடைக்க வேண்டும் என்பதற்காக. இந்த ஒரு மனுஷன் ட்ரெஸ் இல்லாம இருக்கக்கூடாது, எந்த மனுஷனும் தாகத்துல இருக்கக்கூடாது, எந்த மனுஷனும் உணவு இல்லாமல் இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில இயேசு சுமந்து நமக்காக தீர்த்து விட்டார். இதை நம்பும்போது பாருங்க, உங்களோட பேசிக் நீட்ஸ் எல்லாம் கூட இயேசு உங்களுக்கு சந்திப்பார். அது மட்டும் இல்லாம நீங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணும்படி கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இதான் பாருங்க கிறிஸ்துவனுடைய ஒரு வாழ்க்கை. நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்காக ஆண்டவரே நீர் தாகமாயிருந்தீர், எங்களுக்காக ஆண்டவரே நீர் பசியாயிருந்தீர், எங்களுக்காக ஆண்டவரே கல்வாரி சிலுவையிலே வஸ்திரம் இல்லாமல் அவமானப்பட்டு அங்கே தொங்கினீர் கர்த்தாவே. அந்த தீர்க்க தரிசனமும் நிறைவேறிச்சு கர்த்தாவே. எத்தனையோ பேர் பார்க்கும்போது ஆண்டவரே நீர் நிர்வாணமாக அவமானத்தின் பாதையிலே நீர் சென்றீர் கர்த்தாவே. தேங்க்யூ. இப்பொழுதும் ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ். இந்த உலகத்திலே எங்களுடைய தமிழ்நாட்டிலே கர்த்தாவே பொதுவாக
நிறைய பேர் இதே மாதிரி இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. அவர்கள் எல்லாம் ஆண்டவரே அவர்களுக்கு தேவையான உணவு கிடைக்கட்டும், தண்ணீர் கிடைக்கட்டும் கர்த்தாவே. நீர் ஆண்டவரே அவர்களுக்கு உடையையும் நீர் கொடுக்கிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ தேங்க்யூ ஜீசஸ். நீர் அப்படியே செய்கிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அவர்களுடைய வாழ்வாதாரத்தை ஆண்டவரை நீர் மாற்றும்படி கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் உண்மையே நீர் வெறுமையாக்கி நீர் ஐஸ்வர்யம் உள்ளவளாய் இருந்தும் கர்த்தாவே நீர் தரித்திரனான நின்று இருக்கிறது கர்த்தாவே. இப்பொழுது ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஏழைகள் கூட தேவரே நீர் ஆண்டவர் அவர்களை ஐஸ்வர்யங்களாக்குகின்ற இந்த சத்தியத்தை ஆண்டவர் அறிந்து கொள்ளட்டும் கர்த்தாவே. மேலே வரட்டும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.